குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட மகேஷ் இருக்காரு. மகேஷ் வந்து இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் யூனிட்ஸ் இதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்துடும் ஓடுறாரு மோட்டார் இன்ஸ்பெக்டர்ல. அவரே பிரத்யேகமா ரெடி பண்ண டாபிக் தான் இது. சிலபஸ்ல வந்து பார்த்தப்ப எலக்ட்ரிக்கல் மோட்டார் இன்ஸ்பெக்டர் சிலபஸ்ல எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் யூனிட்ஸ் வந்து ஒரு மைய புள்ளியா இருந்தது. ஃபர்ஸ்ட் எனர்ஜினா என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனர்ஜி இஸ் தி கெபாசிட்டி டு டு வொர்க். E = பவர் × டைம். யூனிட் வந்து வாட் செகண்ட் ஆர் ஜூல் ஆர் கிலோவாட் ஹவர் சொல்லலாம். ஸோ என்னன்னா பவர் அண்ட் டைமும் சேர்ந்தா எனர்ஜி தான் அப்படின்னு பாட்டு இருந்தார் ஒரு மகேஷ். என்னன்னா பவர் அண்ட் டைம் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாஸ் தானே அப்படின்னு கேள்விப்படும். இவர் என்ன பவர் அண்ட் டைமும் சேர்ந்தா எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்காரு வச்சா. ஆமா, பவர் அண்ட் டைமும் சேர்ந்தா எனர்ஜி தான் நமக்கு தெரியும் சார். மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன? Mechanical energy, 1 joule is defined as the work done when the force of the 1 Newton moves through a distance of the 1 meter. 1 ஜூல் அப்படின்னா ஒர்க் டன் சொல்லலாம். அது என்ன சொல்றாருன்னா வந்து 1 நியூட்டனுக்கு வந்து 1 மீட்டர், 1 நியூட்டன் ஃபோர்ஸை 1 மீட்டர் தள்ளனா எவ்வளோ இது எனர்ஜியோ அந்த மேலே மெக்கானிக் எனர்ஜி 1 ஜூல்ன்றாரு. யூனிட் வந்து 1 ஜூல் = 1 வாட் செகண்ட் அப்படின்னா. ஸோ யூனிட் வந்து ஜூல். அடுத்து தெர்மல் எனர்ஜி ஆர் ஹீட் எனர்ஜி. 1 calorie is defined as the amount of the heat required to raise the temperature of 1 gram of water through a 1 degree centigrade. ஒரு கிராம் வாட்டர் எடுத்துக்கிறோம், 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ண போறோம். அப்ப என்னன்னா 1 கலோரினா amount of heat required to raise the temperature 1 டிகிரி செல்சியஸும் 1 கிராம் வாட்டரும் ரொம்ப முக்கியம். இது யூனிட் வந்து கலோரின்றாங்க. ஹீட் எனர்ஜி = m × s × t, mass × specific heat × change in temperature அப்படின்றாங்க. 1 கலோரி = 4.186 joule. 4.186 ஜூல். இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. டார்க் என்ன? It is a twisting movement or turning movement of a circulating body. Unit of the Newton meter. When a force of 1 Newton act on a pulley of 1 meter radius, then the torque is developed in 1 Newton meter. So 1 kilogram meter = 9.81 Newton meters. இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா எனர்ஜினா என்ன கத்துக்கிட்டோம், மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன கத்துக்கிட்டோம், தெர்மல் எனர்ஜினா என்ன கத்துக்கிட்டோம், டார்க்னா என்ன கத்துக்கிட்டோம். ஸோ இதுல மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து 1 ஜூல் அப்படின்றாங்க, தெர்மல் எனர்ஜி வந்து 1 கலோரின்றாங்க. தட் இஸ் 4.186 ஜூல். டார்க் என்றது 1 கிலோகிராம் மீட்டர் = 9.81 நியூட்டன் மீட்டர் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு எல்லா கான்செப்டும் பேசிக்ஸ். எந்த பேசிக்ஸ்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் யூனிட்டை நமக்கு புட்டு கத்து கொடுத்த மகேஷுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து வருங்காலத்தில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராகவே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிப்போம். அவர் இந்த கண்டென்ட் நமக்காக கொடுத்ததுக்காக அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி தெரிவிப்போம். தேங்க்யூ.